வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழ். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஹீரோவோட கிளினிக் முன்னாடி எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு நம்ம ஹீரோவையே ஒரு ஃபேக் டாக்டர்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அவன் தான் சார் அந்த ஃபேக் டாக்டர், அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றான். அரெஸ்ட் பண்ணணுமா? யார் அரெஸ்ட் பண்ணணும்? யார் ஃபேக் டாக்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒன்றுமே தெரியாமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் இங்கே பாரு, உன்னோட மெடிசன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு இப்படி ஆச்சு, இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, இவெல்லாம் பணத்துக்காக என்ன வேணுமோ பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ யோசிப்போம், நம்ம சிஸ்டர் லூக்கு மட்டும் தானே ஒரு 200 ப்ராடக்ட்ஸ் கொடுத்தோம், இதை தவிர நம்ம யாருக்குமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். அப்போ தான் சார் அவன் இங்கேருந்து ஓட போகிறான் சார், அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல இந்த போலீஸும், சார் நீங்கள் இப்போ என் கூட வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லுவாள், சார் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு எல்லாத்தையும் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவோட பாக்கெட்டில் வந்து அவள் கையை லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த போலீஸ் வந்து, கையை எதுவும் அசைக்காத, அசைஞ்சின்னா நான் அவனை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் கண் மேலே அவர் கை வைப்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், நீங்கள் ஒன்றும் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜஸ்ட் விட்னஸ்க்காக என்னோட ஃபோனை மட்டும் தான் எடுத்தேன், இந்தாங்க இவங்ககிட்ட நீங்களே பேசிக்கங்க அப்படின்னு. இதை கேட்டோன்னே அந்த போலீஸோ, விட்னஸா இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி பேசுவாங்க. அப்போ தான் அந்த ஃபோனுக்கு அடுத்த பக்கம் யார் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது அது நம்ம சிஸ்டர் லூ. அவள் தான் அந்த இடத்துல சொல்லுவா, சார் என்ன சார் சொல்கிறீங்க, அந்த மெடிசன் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து ஃபேக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி நம்ம சிஸ்டர் லூவும் சொல்லுவோம். அப்போ தான் நானும் அங்கே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் லூவும் அங்கேயே வந்து காரில் இறங்குவோம். வந்து இறங்கின உடனே நம்ம ஹீரோட்ட அவள் கேட்கறதே வந்து, புதுசாக ஏதாவது ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ஆல்ரெடி இருந்த எல்லா ஆயின்மெண்ட்டையும் ஊட்டியை கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவோம். அதை கேட்டோன்னே, இங்கே பாரு நீ போட்ட ஆயின்மெண்ட்டால தான் என் முகம் இவ்வளோ பலபலன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு திரும்பி கேட்பா, யாரா இங்கே வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுன்னு சொன்னது, என்னோட ப்ராடக்ட்டை வாங்குற அளவுக்கு முதல்ல உங்ககிட்ட பணம் இருக்காடா, அதோட பணத்தை உன்னால் முதல்ல அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சிஸ்டர்ல கேட்பா. அதே நேரத்தில் தான் அந்த போலீஸ்காரனும் சொல்லுவாப்ல, ஆமாம் நீங்கள் இந்த ஃபோனில் சொன்னது எல்லாமே உண்மையா, இங்கே இருக்கிற யாருக்குமே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை விற்கலையா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் கேட்பா. அப்போ தான் அந்த சிஸ்டர்லும் சொல்லுவான், நான் ஒரு லாயர், என்னோட வார்த்தையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டை வந்து எடுத்து கொடுப்பா. இதை பார்த்தோன்னே அந்த போலீஸ் சொல்லுவான், இங்கே இருக்கிற யாருமே இங்கேருந்து தப்பிக்க முடியாது, யார் இந்த இடத்துல போய் சொல்லியிருந்தாலும் சரி, அது அவனோ இல்லை அவளோ யாராக இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே அங்கேருந்து எல்லாரும் ஜர்க் ஆயிடுவாங்க. அப்போ தான் அந்த போலீஸ்காரர் ஒரு நிமிஷம் அதட்டி கேட்பார், உண்மையை சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, சார் நான் சொல்லிடுறேன் இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த டேங்க் ஃபேமிலிஸ் அந்த டாக்டர் தான், அவர் தான் ஒரு ரெசிபி மூலியமாக வந்து ஒரு மருந்து செஞ்சு எங்களுக்கு கொடுத்தாரு, அந்த மருந்து நாங்கள் போட்டு இந்த குவின் கிளினிக்கை வந்து ஏதாவது பண்ணிட்டோம்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து $1 மில்லியன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருக்கும், இது எல்லாத்துக்கும் காரணமே அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்லேயே நம்ம காமிக்கிறது பெரிய பங்களா தான். அந்த பங்களாக்குள்ள 2 பேர் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்த வந்து அந்த டாங் ஃபேமிலிஸ் அந்த டாக்டரும், இன்னொருத்த வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் நின்று இருக்காங்க. அப்போ தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த குவினோட கதை இதோட முடிய போகுது, நேரத்துக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த இடத்துல ஏதோ கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. என்னடா யாரா இந்த இடத்துல வந்து கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து இடத்துல பார்க்கலாம் போவோம். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரே கிக்கில் அந்த கதவை தட்டி ஒட்டைப்பாப்பில் ஒட்டச்ச வயதில் அந்த டாக்டர் அதே அடியிலே வாங்கி அங்கேருந்து பறந்து போய் விடுவார். இந்த செஸ் போர்டில் அந்த இடத்துல பறந்துட்டு கிடக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ மாதம் ஒரு என்ட்ரி கொடுப்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல, ஓ நீ இந்த இடத்துல இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி. இவனும் பார்த்துட்டு, நீ எப்பறம் இங்கே வந்து அந்த போலீஸ் அப்புறம் அவனை வெளியே விட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். போலீஸா? அவங்க முதல்ல என்னை அரெஸ்ட் பண்ணுமே என்னை வெளியே விடுறதுக்கு, அதுக்கு முன்னாடி வந்து நீ தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் அவனை வந்து அந்த இடத்துல கன் எடுத்து நீட்டுவான். கன்னை நீட்டினோடனே அவன் கூட இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு ஓங்கி அவனை ஒரே அடியில் அடிப்பான். அடித்த வேகத்தில் அவனும் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுவான். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி நீ கண்ணை தூக்கி நீட்டுவேன் என் பாஸ் மேலே அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அப்போ தான் இந்த இடத்துல இருந்து இப்போ உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், உனக்கு கொஞ்சம் இன்ஜுரி அதிகமாக இருக்கு, நான் இப்போதைக்கு உன்னை குணப்படுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவோம். அடுத்த சீன்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவனை போலீஸ்கிட்டையும் ஒப்படைச்சிருவான். அப்போ தான் அந்த போலீஸ்காரன் சொல்லுவாப்ல, என்ன மன்னிச்சிருங்க சார், இந்நேரத்துக்கு உங்கள் மேலே ஒரு போலி கேஸ் விழுந்திருக்கும், இனிமேல் இது மாதிரி நான் நடக்காம பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னடான்னு சொல்லிட்டு அவர் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த இடத்துல வந்து மிஸ் ஜிங்தா வந்து அவருக்கு மெசேஜ் போட்டுருப்பாப்ல. அந்த மெசேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க, சார் உங்களோட வில்லாவோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த இடத்துல சைன் போட்டால் மட்டும் போதும், மெர்லின் ரெசிடென்ஸ்க்கு வந்து நீங்கள் சைன் போட்டிங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாப்ல, எனக்கு நாளைக்கு மதியம் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீ வந்து இந்த இடத்துல இருந்து இவங்களோட கேஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க, இவங்க 2 பேர்த்தையும் விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு ஓகே பாஸ் அப்படின்னு இருப்பான். நம்ம ஹீரோ அடுத்த நாளே வந்து இந்த மெர்லின் ரெசிடென்ஸ்க்கு வந்து நம்ம ஹீரோ போவாப்ல. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம டேரெக்டாக போய் ஒரு ரூம் கதை தான் தட்டுவார். அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு மிஸ் ஜாங்கியும் வந்துட்டு, வாங்க மிஸ்டர் குயின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து போன உடனே அந்த இடத்துல போய் உட்காரலான்னு போவாப்ல. அப்போ தான் அவளும் சொல்லுவா, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி ஆயிடுச்சு மிஸ்டர் குயின், நீங்கள் ஜஸ்ட் ஒரு சைன் போட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் நம்ம ஹீரோ கையில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்து கொடுப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ தேங்க்யூன்னு சொல்லுவாப்ல. அப்போ தான் அவள் வந்து இன்னொருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவா, மிஸ்டர் குயின் இவர் தான் வந்து ஜிங்க் கோஆப்ரேஷனோட ஜென்ரல் மேனேஜர், இவர் தான் அவங்க கூட நடக்க போகிற கோஆப்ரேஷனை பற்றியெல்லாம் நடத்த போகிறாரு, பேச போகிறவரெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நம்ம ஹீரோ என்னது கோஆப்ரேஷனா அப்படின்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ தான் வந்து மிஸ்டர் குயின், நான் வந்து மிஸ்டர் ஜெங்கியோட ஒரு சப்பார்டினேட் தான், அவர்கிட்ட தான் நான் வேலை பார்க்குறேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரு டீலை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கையை கொடுத்து என்ன டீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ தான் அவளை வந்து இந்த முதல்ல
அப்படி காஃபி குடிங்க அப்படின்ற மாதிரி காஃபி ஊற்றி கொடுப்பாங்க. அப்போ தான் அவன் சொல்லுவான், மிஸ்டர் குயின் நீங்கள் ரெடி பண்ண ஒரு ஆயின்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் கேரில் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நாங்கள் அந்த ஆயின்மெண்ட்டை வந்து பெரிய இடத்துல வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இதுக்கு அதோட கிரியேட்டடாக உங்களோட பர்மிஷன் வேணும். இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா இதில் பெரிய அளவு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பெரிய லாபம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 80% ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த ஜிங்க் கார்பரேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து வெறும் 20% தான் எடுத்துக்கும். உங்களோட பர்மிஷன் மட்டும் தான் எங்களுக்கு வேணும். இந்த ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கிறதும் சரி விற்கிறதும் சரி இந்த ஜிங்க் கார்பரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிப்போம். இவன் வந்து ஓரளவுக்கு பெரிய ஆளுங்க தான். ஜிங்க் கார்பரேஷன்ன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான். இவங்க கிட்ட விட்ட இந்த ப்ராடக்ட்டோட செல்ஸும் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ தான் அந்த இடத்துல இருக்கிற வந்து யோசிப்போம், இவர் ரொம்ப நேரம் யோசிக்கிறத பார்த்தா இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இரும்புற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பான். இதை கேட்ட உடனே அந்த இடத்துல வந்து உடனே வந்துட்டு, மிஸ்டர் குயின் நீங்கள் வேணும்னா இந்த கேசினோ வந்து ஒரு கிஃப்ட்டை எடுத்துக்கங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்து நீட்டுவோம். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, வேணாம் எனக்கு இது தேவையில்லை, நான் ஜஸ்ட் வந்து இதை வந்து எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் வந்து அவளும் சொல்ல ஆரம்பிப்பா, இல்லை மிஸ்டர் குயின் நீங்கள் இதை ஏற்றுக்கலைன்னா போன டைம் நடந்த பிரச்சனை இங்கே இன்னும் வந்து என்னை மன்னிக்கலன்னு சொல்லிட்டு அது அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த காஃபிக்கு இப்போ கீழே வச்சுட்டு, நீங்கள் திருப்பி இதை பற்றி தான் பேச போகிறீங்கன்னா நம்ம இதை பற்றி அடுத்த நாள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல இருந்து அவளும் சொல்லிடுவா, ஓகே மிஸ்டர் குயின் நீங்கள் இதை சொன்னதுக்கப்புறம் நான் திருப்பி உங்ககிட்ட இதை பற்றி திருப்பி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோவும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல இருந்துட்டு அந்த ஜெனரல் மேனேஜரும் சொல்லுவான், சார் அட்லீஸ்ட் இந்த விஐபி கார்டு அது வாங்கிக்க. இந்த கார்டு மூலியமாக வந்து மிஸ்டர் ஜிங்கோட என்டர்டைன்மெண்ட் கிளப்ல இருக்கிற எந்த இடத்துக்கு வேணுமாலும் நீங்கள் போகலாம், எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே நான் எதையாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓகேனுவோம். இதை கேட்ட உடனே தான் அங்கே இருக்கிற 2 பேருக்கு மூச்சே விட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அந்த ஜெனரல் மேனேஜரும் கேட்பான், மிஸ்டர் குயின் இந்த கோஆபரேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ வந்து, சரி நான் இந்த கோஆபரேஷனுக்கு ஒத்துக்கிறேன், இதை வந்து நம்ம 50-50ஆகவே பண்ணிக்கலாம். மிஸ்டர் ஜிங்க் கார்பரேஷன் வந்து ஒரு 50% எடுத்துக்கிறோம், நான் வந்து ஒரு 50% எடுத்துக்கிறேன், என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோட ஒய்ஃப் பேர்லேயே வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது சொன்ன உடனே அந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு பெரிய புன்னகை தான் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னடான்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, மிஸ்டர் குயின் உங்களுக்கு வந்து தேவையான அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துருச்சு, நீங்கள் வந்து இனிமேல் அந்த பிளட் ஜேடை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதை கேட்டவே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டோன் இருக்கிற வேர் ஹவுஸுக்கு தான் போகிறாப்ல. ரொம்ப தேங்க்யூ இந்த ஸ்டோன்லாம் இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி மேனுக்கெல்லாம் வந்து ஒரு தேங்க்ஸை போட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாப்ல. டைம் போகுது நம்ம ஹீரோ வந்து கல் மேலே கல்லாக கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காப்ல. ஆனால் அந்த ஜேடு வந்து கிடைச்ச மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்ல. என்னடா நடக்குது இங்கே, எவ்வளோதான் நான் ஒன்று கட் பண்ணுறது, இது இவ்வளோ ரேர்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லையே. போன டைம் வந்து நான் இந்த ஜேடை கண்டுபிடிக்கிறப்ப என்னோட வந்து மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்பயும் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டோன்லையுமே அவரோட மேஜிக் பவரை வச்சு ஊடுருவி பார்க்குறாப்ல. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஸ்டோனில் மட்டும் ஒரு ரெட் கலரில் வந்து ரைட் எரியும் மாதிரி தெரியுது. அந்த ரெட் கலர் மேஜிக்கை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எடுத்து பார்க்குறாப்ல. ஓ அப்போ இந்த ஸ்டோன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருப்பார். அடுத்த சீன்லேயே வந்து நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் எல்லாம் 4 பேரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இங்கெல்லாம் என்னடா நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம ஹீரோ பாட்டுக்கு அப்போ தான் வந்து கதை தந்து உள்ளே வரப்பல. உள்ளே வந்த உடனே நம்ம ஹீரோ எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு ஒரு லுக்கு தான் விடுவாங்க. நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க, எதுக்குடா எல்லாரும் கூட்டம் போட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ஓகே ஆண்டி என்ன ஆச்சு ஏன் எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினே பேச ஆரம்பிப்பா, என்ன பொண்ணுங்களோட சுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டையே மறந்துட்டியா, அதுலேயும் கிளினிக்குலாம் அந்த பொண்ணுங்களை கூட்டு வர ஆரம்பிச்சிட்டு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நீ என்ன சொல்கிற, எந்த பொண்ணை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாப்ல. நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் காமிப்பா. அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல இந்த ஆன்ட்டி வந்து எந்திரிச்சு நின்றுட்டு சொல்லுவா, நீ அப்படி என் பொண்ணை ஏமாத்துன்னு நினச்சினா இந்த சூ ஃபேமிலியை வச்சு நீ முதல்ல போயிடுறா, இந்த ஃபேமிலியோட கௌரவத்தை எல்லாத்தையும் அழிக்காதரா அப்படின்னு இருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன ஃபோட்டோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோவும் அந்த சீக்ரெட் ஏஜென்சிஸ் அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. ஓகே கேஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்லேருந்து என்ன நினச்சோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.